தசம சர்க்கத்துல என்னுடைய புஸ்தகத்துல 57 காமிக்கிறது, அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதை அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போதைக்கு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிப்போம். ஒரு நிமிஷம். ஷேர் ஷேர் வைஃபையும் பிரசாம்சி संसद गुण गुरुनापि चार्वी चार्वाकता सर्व विदूषकेण आस्थानपट्टं रसनां यदीयां जानामि वाचाम अधिदेवतायाः. சார்வி சுந்தரா அழகான அந்த சம்சத் இருக்கே, சம்சதுனா சதஸ் பவனம். நம்ம பார்லிமெண்ட் கூட சம்சதுன்னு சொல்றா. சம்சதுனா ஒரு பெரிய பிரஸ்டீஜியஸ் கேதரிங் சம்சதுன்னு சொல்றது. அதுல தேவகுரு ப்ரஹஸ்பதி வந்திருக்கார். சம்சத் குருநாபி குரு சப்தத்துக்கு ப்ரஹஸ்பதினு அர்த்தம். குருவாசரஹா, இன்னைக்கா நாளைக்கா குருவாசரஹா இன்னைக்கு சொல்றோம், வியாழக்கிழமை. வியாழன்கிற அந்த ப்ரஹஸ்பதி வாசரஹா. அதாவது இந்த சுயம்பரத்துக்கு விஷ்ணு எப்படி வந்தார், சூரியன் எப்படி வந்தார், சந்திரன் எப்படி வந்தார்னா சொல்லிட்டு இருக்கா. அந்த வரிசையில ப்ரஹஸ்பதி தேவகுரு வந்திருக்காருன்னு சொல்றா. அந்த தேவகுருவை கொண்டும் சம்சத் குருனா சம்சத்து சார்வி சம்சத்து குருநாபி பிரசாம்சி, குருவான ப்ரஹஸ்பதியினாலும் உயர்வை அடைந்தது. அந்த குரு எப்படிப்பட்டவர்? கீதிருஷேன குருனான்னு கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கணும். சார்வாகதா சர்வ விதூஷகேன ஆஸ்தானபட்டம் ரசனாம் யதீயாம் ஜானாமி வாசாம் அதிதேவதாயாக. சார்வாகதா சர்வ விதூஷகேன, அதாவது சார்வாகத்துவம், சார்வாகன் நாஸ்திக மதம். நாஸ்திக மதம் அதாவது வேதம் தர்மஹா எதுவுமே மரணம் தேக நிவரு, மரணம் தான் மோட்சம். மோட்சம் பரலோகம் இதெல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்லாத மதம் சார்வாக்கம். அந்த சார்வாக்க மதத்தை கூட இவர் துவைக்க வச்சார். யாரு? ப்ரஹஸ்பதி. ஏன்னா சார்வாக்க மதம்ங்கிறது ஒண்ணு பூர்வபக்ஷமா தேவை. அது அப்படி இருந்தா தான் டிபேட் ஹெல்தியா இருக்குங்கிறதுனால சார்வாக்க மதத்தையும் இவர் துவக்கி வச்சார். சார்வாகதா சர்வ விதூஷகேன, சார்வாகதையா, அதுக்கு சார்வாகதாங்கிறத சமஸ்தபதம் பண்ணி சார்வாகத்துவத்தை கொண்டு எல்லாத்தையும் தூஷணமும் பண்ணார். இதே ப்ரஹஸ்பதி தான். எந்த ப்ரஹஸ்பதி எல்லா மதங்களையும் போஷிச்சாரோ அவரே எல்லாத்தையும் ஆஸ்திக மதங்களை சர்வ விதூஷகேன ஆஸ்தான பட்டம் ரசனாம் எதியாம். எந்த ஒருவருடைய ரசனாம் நாவினை, நாக்கை, வாசாம் அதிதேவதாயாக ஆஸ்தான பட்டம் ஜானாமி, வாசாம் வார்த்தைகளுக்கெல்லாம் அதிதேவதா, அதிதேவதையாக இருக்கக்கூடிய சரஸ்வதி, எதியாம் ரசனாம் ஆஸ்தான, அந்த சரஸ்வதியினுடைய ஆஸ்தான பட்டம், ஆஸ்தான பட்டம்னா நிலை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடமாக, எதியாம் ரசனாம் எந்த ஒருவருடைய நாவினை அகம் ஜானாமி நான் தெரிந்து கொள்கிறேனோ அப்படிப்பட்ட, அதாவது எந்த ஒரு ப்ரஹஸ்பதியினுடைய நாவினை எல்லா வார்த்தைகளுக்கும், அது நாஸ்திகவாதமா இருந்தாலும் அதுக்கும் சரஸ்வதி தேவி தானே, வாக்தேவதையுடைய பிரசாதம் இல்லாம எந்த வாதத்தையும் பண்ண முடியாது. அப்போ ப்ரஹஸ்பதி சார்வாக்க மதத்தையே உண்டு பண்ணார், ஆஸ்திக சம்பிரதாயங்களையும் பண்ணார். அப்படி இருக்கும் பொழுது எல்லா வாசாம் அதிதேவதா, எல்லா வார்த்தைகளுக்கும் அதிதேவதையான சரஸ்வதியினுடைய ஆஸ்தான பட்டமாக நிலை கொண்டு இருக்கும் இடமாக எதியாம் ரசனாம் ஜானாமி, எந்த ஒரு ப்ரஹஸ்பதியினுடைய நாவினை நான் தெரிந்து கொள்கிறேனோ அப்படிப்பட்ட குருநாபி சார்வி சம்சத்து பிரசாம்சி, அப்படிப்பட்ட ப்ரஹஸ்பதியினாலும் சார்வி அழகான அந்த சம்சத்து சபை, தமயந்தி ஸ்வயம்பரம் என்கின்ற சபையானது பிரசாம்சி பெருமை வாய்ந்ததாக இருந்தது. ப்ரஹஸ்பதி வந்ததுனால அந்த சபைக்கு பெருமை அப்படின்னு.
சரியா? அந்த ப்ரஹஸ்பதி எப்படிப்பட்டார்? நாஸ்திக மதம் சார்வாக மதம்னு ஒன்னத்தை வச்சுட்டு எல்லா மதத்தையும் தூஷணம் பண்ணிட்டார். சர்வ விதூஷகேன விசேஷமாக தூஷணம் பண்ணார் அப்படின்னு 57வது ஸ்லோகம். சரியா? பிரசாம்சி சம்சத் குருநாபி சார்வி சார்வாகதா சர்வ விதூஷகேன ஆஸ்தான பட்டம் ரசனாம் யதீயாம் ஜானாமி வாசாம் அதிதேவதாயாக. 58வது ஸ்லோகம் என் புஸ்தகத்துல. நாகேபி திவ்யத்தம திவ்யவாச்சி வசஸ்ரகாச்சாரிய கவிர்யः தைதேய நீதே பதி சார்த்தவாஹ காவ்யஸ்ஸ காவ்யேன சபாம் அபாணீத். காவ்யஹான சுக்ரஹா, அசுரகுரு சுக்ரன். அவரும் ப்ரஹஸ்பதியில படிச்சவர் தான். தேவகுரு ப்ரஹஸ்பதி, அசுரகுரு சுக்ராச்சாரியன். அந்த சுக்ராச்சாரியரும் இந்த சபைக்கு வந்தார் அப்படின்னு சொல்ற இந்த ஸ்லோகத்துல. நாகேபி திவ்யத்தம திவ்யவாச்சி, அதாவது நாகஹானா ஸ்வர்க்கம். தோஷரஹித பிரபந்த ரூபேண காவியேன கிருத்வா தாம் சபாம் அபாணீத் அவர்ணயத்தை. அந்த சுக்ராச்சாரியன் ஒரு காவியத்தை கொண்டு அந்த சபையை பத்தி வர்ணிச்சாராம். சுக்ராச்சாரியர் வந்திருக்காருன்னு, அவர் வந்திருக்காருன்னு மாத்திரம் பெருமை இல்லை. அந்த சுக்ராச்சாரியர் அந்த சபைய, தமயந்தி ஸ்வயம்பர சபையை பத்தி வர்ணிக்கவும் வர்ணிச்சார் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படிப்பட்ட சுக்ராச்சாரியர்? யஹா கவிஹி பிரபந்த கர்த்தா, அதாவது காவியங்கள்லாம் கவிஹி, அவர் காவியங்களை பண்ணுபவர். திவ்யத்தம திவ்யவாச்சி, திவ்யத்தமான பிரகாசிக்கக்கூடிய திவ்யமான வார்த்தையை கொண்ட கவி அவர். சரியா? நாகேபி திவ்யத்தம திவ்யவாச்சி வசஸ்ரகாச்சாரிய கவித் கவிர்யா. அதாவது ஸ்வர்கலோகத்திலும் பிரகாசிக்கக்கூடிய திவ்யமான வார்த்தையை கொண்டு வசஸ்ரக் ஆச்சாரிய கவித் கவிர்யா. வசஸ்ரக், வாக்காகிய ஸ்ரக்குனா மாலை, வார்த்தைகளாகிய மாலைகளால் ஆச்சாரிய கவித், ஆச்சாரியகம் சம்ஸ்கிருத வச்சன சாதுரியோபதேசா. அந்த ஆச்சாரியகத்துவத்தை, ஆச்சாரியகம் அப்படின்னா ஆச்சாரியத்தன்மையை தெரிந்தவர். அதாவது ஸ்வர்க்கத்திலும் திவ்யத் பிரகாசிக்கக்கூடிய திவ்யமான வார்த்தைகளை கொண்டு, அந்த மேலும் அந்த வசஸ்ரக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளாகிய மாலைகளை கொண்டு ஆச்சாரியகம் அப்படிங்கிற அந்த தன்மையை தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு கவி இருப்பாரோ அந்த கவிஹி, அவருக்கு தான் காவியகான்னு பேரு. மேலும் அவர் எப்படிப்பட்டவர்? தைத்தேய நீதே பதி சார்த்தவாகா. தைத்தேய நீதேஹே, அதாவது தைத்தேய நீதி சாஸ்திரம்னு ஒரு நீதி சாஸ்திரம் பண்ணியிருக்காரு. அசுர தைத்தேயாகனா அசுரா தைத்திய தைத்தேயாக அசுரர்கள். சரியா? அந்த அசுரர்களுக்கான நீதியை செய்து கொடுத்து பதி சார்த்தவாக, அந்த நீதி மார்க்கத்தில் சார்த்தவாகனா சப்பிரயோஜனமாக அவர்களை வழிநடத்துபவர். அதாவது தேவகுரு ப்ரஹஸ்பதி எப்படி தேவர்களை வழிநடத்துறாரோ அந்த தேவலோகத்துல உள்ள ராஜ்யங்களை, அத மாதிரி இவர் அசுரர்களுக்கான நீதியை வழங்கி அந்த அசுரர்களை வழிநடத்துகிறார். சார்த்தவாக. அப்படிப்பட்ட காவியகானா காவியன் என்கின்ற பெயரை கொண்ட சுக்ராச்சாரியன் காவியேன தன்னுடைய காவியத்தை கொண்டு சபாம் அபாணீத், அந்த சபையை பற்றி அபாணீத் பேசினார். காவியத்தை கொண்டு பேசினார் அப்படின்னா என்ன? அந்த சபையை பத்தி ஒரு சில காவியம் பண்ணார். இந்த சபை எப்படிப்பட்டது? ஒரு ஆச்சாரியால் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? சுவாகத பத்திரிகை வாசிக்கும் பொழுது இந்த சபை எப்படிப்பட்டதாக இன்னைக்கு இருக்கு, இந்த ஆச்சாரியனுடைய வருகையினால் இது பரம சோபையை அடைகிறதுன்னு ஒரு 2 கவிதை எழுதி அவர்களுக்கு வரவேற்பு மடலை சமர்ப்பிப்போம் இல்லையா?
அத மாதிரி அந்த தமயந்தி ஸ்வயம்பரத்துக்கு ஒரு காவியம் பண்ணார். காவியம் பண்ணார்னா காவியனே காவியம் பண்றார். அவருக்கு காவியன்னு பேரு. ஏன் அவருக்கு காவியன்னு பேர்னா, தேவலோகத்திலையும் பிரகாசிக்க கூடிய திவ்யமான வாக்காகிய மாலைகளை கொண்டு அவர் ஆச்சாரியத்துவத்தை தெரிந்தவர். ஆச்சாரியகம்ங்கிற அந்த தன்மையை எப்படி இருந்தா ஒருத்தன் ஆச்சாரியனாவாங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கிறவர். அது மட்டும் இல்லாது அசுரர்களுக்கான நீதிமா சாஸ்திரங்களை பண்ணி அந்த நீதியில அவர் வழிநடத்துறவராகவும் இருந்துட்டு இருக்கக்கூடிய காவியன் இந்த தமயந்தி ஸ்வயம்பர காவியத்தை தமயந்தி ஸ்வயம்பரத்தை பத்தி ஒரு காவியம் வாசிச்சார். சரியா? நாகேபி திவ்யத்தம திவ்ய வாச்சி வச்சஸ்ரகாச்சாரிய கவித் கவிர்யா தைத்தேய நீதே பதி சார்த்தவாக காவிய ச காவியேன சபாம் அபானீத். 48 சாரி 58 59 ஆமேலயத் பீன மிருஷா இல்ல ஆமேலயத் பீம நிருபஸ் பரம்ன அமேலயத் ஆமேலயத்னு படிக்கிறேன் தப்பு. அமேலயத் பீம நிருப பரம்ன நாகர்ஷதேதான் தமனஸ்வசைவ இதம் விதாதாபி விசிந்திய யூனஹ ஸ்வசில்ப சர்வஸ்வம் அதர்ஷயன்னஹ. பீமநிருபஹா, பீமநிருபஹானா அந்த தமயந்தியனுடைய அப்பா பீமன். அந்த பீமன் என்கின்ற நிருபஹா ராஜா பைமீ ஸ்வயம்வரார்த்தம் ந அமேலயத் ஏதான் பைமீ ஸ்வயம்வரார்த்தம் ந அமேலயத் ததா தமனஸ்வசைவ ஏதான் கேவலம் ஸ்வகுணசீலாதினா ஆகர்ஷத் கிந்து விதாதாபி இதம் ஸ்வயம்வர பிரஸ்தாவாதிகம் விசிந்திய ஸ்வசில்ப சர்வஸ்வம் ஸ்வீய நிர்மாண கௌசல சாரபூதான் ஏதான் யூனஹா தருணான் ஏகத்திர ஸ்தானே புஞ்சீகிருத்திய நஹா அஸ்மாக்கம் அதர்ஷயது. ஓகே, இந்த ஸ்வயம்பரத்தை பத்தி கவி சொல்றான் என்னன்னா, அமேலயத் பீமநிருப பரம்ன, இந்த சபைய அமேலயத்னா கூட்டினான், மேலனம்னா சந்திப்பது, மிலதி அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அமேலயத் பீமநிருபஹா பரம் ந அமேலயத். இந்த சபைய தமயந்தியனுடைய அப்பா பீமன் அவன்தான் கூட்டினான், அப்படி கிடையாது. பரம் ந அப்படி அது அவன் நிருபஹா பரம் ந அமேலயத், அவன் மட்டுமே கூட்டினான்லாம் கிடையாது. இந்த சபை தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு இவர் சொல்றார் கவி. தானா சேர்ந்த கூட்டம்னா எப்படி? இவர் மற்றும் கூட்டல, பிரம்மா தமயந்தியே தன்னுடைய வடிவழகுங்கிற ஒரு குணத்தை வச்சுண்டு எல்லா இளைஞர்களையும் எல்லா ராஜகுமாரர்களையும் ஒன்று திரட்டினா. ஏன்னா அவெல்லாம் கேள்விப்பட்டுதானே சேர்ந்திருக்கான். அதை பத்தி சொல்றார். நாகரிஷதா ஏதான் தமனஸ்வசைவ, அதுவும் தமனஸ்வசா, தமனஹா அப்படின்னா அந்த ராஜாக்கு பேரு. அவனுடைய ஸ்வசா, ஸ்வசானா யாரு? மகள். அவள் மட்டுமே நாகரிஷத் ஏதான். ஆமா, தமனஸ்வசா அவ மட்டுமே ஆகர்ஷிச்சான்னு கிடையாது, அதுவும் கிடையாது. ஒருவேளை தமயந்தி தான் எல்லாரையும் ஆகர்ஷிச்சாலோ அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்போ அது மட்டும் காரணம் கிடையாது. தானா சேர்ந்த கூட்டம்னா அதை ஒரு காரணம் சொல்ல முடியாது, பல காரணங்களால சேர்ந்திருக்கு. இன்னொரு காரணம் சொல்றார், இதம் விதாதாபி, இந்த காரணமும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. என்ன விதாதானா? பிரம்மா. விதாதாபி விசிந்திய யூனஹா ஸ்வசில்ப சர்வஸ்வம் அதர்ஷயன்னஹா. விதாதா பிரம்மா, அவர் பல அழகான சிருஷ்டிகளை பண்ணியிருக்கார். அதுல தமயந்தி ஒரு பேரழகியை உண்டாக்கினார். அத மாதிரி பல இளைஞர்கள் ராஜகுமாரர்களையும் அவர் சிருஷ்டி பண்ணியிருக்கார். இப்போ எவ்வளவு அழகான சிருஷ்டி இவர் பண்ணிருக்காருன்னு யாராவது கேட்டான்னா, இவர்கள்லாம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல ஒன்று கூட்டணும். கூட்டினாதான் பாத்துக்கோ, இவ்வளவு அழகான பேரை நான் சிருஷ்டி பண்ணிருக்கேன்னு தன்னுடைய டேலண்ட ஷோகேஸ் பண்றதுக்காக போல இந்த இளைஞர்களை யூனஹானா இளைஞர்களை, திதியா யுவானம் இந்த ராஜகுமாரர்களாகிய இந்த இளைஞர்களை விசிந்திய யோசிச்சு ஸ்வசில்ப சர்வஸ்வம், தன்னுடைய சில்பம்னா அந்த வேலைத்திறன் அப்படிங்கிற சர்வஸ்வம் மொத்த அந்த தன்னுடைய டேலண்டையும் அதர்ஷயன்
காண்பித்துக் கொண்டிருப்பவனாக விதாதாபி ஆகர்ஷத்துன்னு சேர்த்துக்கணும், அமேலயத்துன்னு சேர்த்துக்கணும். அந்த பிரம்மாவும் இந்த கூட்டத்தை கூட்டினார். பிரம்மாவுக்கு ஒரு சங்கல்பம் என்னன்னா, தான் அழகாக சிருஷ்டி பண்ண அழகான இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டணும், ஒரு இடத்துல கூட்டி அதாவது கூட்டி தன்னுடைய திறமைய வெளிக்காட்டணும்னு அவருக்கு ஆசை வந்தது போல அந்த சபை அவ்வளவு அழகர்கள் நிறைந்த சபையாக இருந்தது அப்படின்னு நான் 59வது சரியா. அமேலயத் பீமநிருப பரம்னு நாகர்ஷ தேதான் தமனஸ்வசைவ, ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டார். பீமநிருபா பரம் அமேலயத் ஈதின தமனஸ்வசைவ ஆகர்ஷத்து ஏதான், தமனஸ்வசா தமயந்தி தான் இவர்களை எல்லாம் ஆகர்ஷணம் பண்ணா, அதுவும் இல்ல. விதாதாபி விசிந்திய, பிரம்மாவும் யோசிச்சு யூனகா இந்த இளைஞர்களை ஸ்வசில்ப சர்வஸ்வ மதர்ஷயன்னு தன்னுடைய சில்ப திறமையினுடைய மொத்த இதை டேலண்ட காமித்து கொண்டிருப்பவனாக இவர் கூட்டினார் அப்படின்னு 59வது ஸ்லோகம். அடுத்தது என்னோட 60வதுக்கு போறேன். ஏகாக்கி பாவேன புரா புராரிஹி எஃப் பஞ்சதாம் பஞ்சசரம் நினாய தத் பீ சமாதானம் அமுஷ்ய காய நிகாய லீலா கிம் அமீ யுவானஹ. ஏகாக்கி பாவேன புரா புராரிஹி, புரா முன்னொரு காலம், புராரிஹி, புராரிஹினா யாரு? புராரிஹி பரமேஸ்வரன், திரிபுர சம்ஹாரம் பண்ணினா முராரிஹினா விஷ்ணு. முரங்கர அசுரனை கொண்டா, புரன்கர அசுரனை கொண்டதுனால புரன்கர அசுரன் அந்த புறம் முப்புறம் அதை கொண்டதுனால புராரிஹின்னு பரமேஸ்வரனுக்கு பேர். அவர் ஏகாக்கி பாவேன சிங்கிள் ஹேண்டட்லி புரா முன்னொரு காலத்தில் புராரிஹி எஃப் பஞ்சதாம் பஞ்சசரம் நினாய, பஞ்சசரம் பஞ்சதாம் நினாய. பஞ்சசரஹனா யாரு? பஞ்சசரஹா 5 பானங்களை கொண்டவன், 5 அம்புகளை கொண்டவன் மன்மதன் சரியா. அரவிந்தம் அசோகஞ்ச சூதஞ்ச நவமல்லிகா நீலோத்பலஞ்ச பஞ்சைதே பஞ்சபாணஸ்ய சாயகாஹ. அமரகோஷம். பஞ்சபாணஹ பஞ்சசரஹ மதனஹ மன்மதஹ மாரஹ பிரத்யும்னஹ மீனகேதனஹ, இதெல்லாம் மன்மதனுடைய சினானிம்ஸ். காவியங்கள்ல ரிப்பீட்டட்லி வரும். எந்த ஒரு பரமேஸ்வரன் பஞ்சசரம் மன்மதனை பஞ்சதாம் நினாய, பஞ்சதாம் நினாயனா க்ளோஸ் பண்ணாரோ, பஞ்சதா பஞ்சத்துவங்கதா அப்படின்னா மடிந்தான், க்ளோஸ் ஆயிட்டான், அதுதான் பஞ்சதாம் நினாய. அவனை ஒழிச்சு கட்டினார். எந்த பரமேஸ்வரனோ தத்பீ சமாதானம் அமுஷ்ய காய நிகாய லீலாக கிமமி யுவானஹா. அமுஷ்ய இந்த மன்மதனுடைய காய நிகாய லீலாக ஷரீர சமூக காந்தயः அமி யுவானஹ தருணாக தஸ்மாத் ஹராத் பியஹ பயஸ்ய சமாதானம் பிரதீகாரஹ கிம் விதர்க்கே. அதாவது அந்த பரமேஸ்வரன் பேரில் கொண்ட பயத்தினாலோ என்னமோ ஏகாக்கி பாவம், அதாவது சிங்கிளா இருந்தப்ப பரமேஸ்வரனால் இவன் மடியப்பட்டான், அழிக்கப்பட்டான். ஏகாக்கி பாவேன, அதாவது பரமேஸ்வரன் சிங்கிளா பண்ணார்னு இல்ல, ஏகாக்கி பாவேன நினாயன்னு இல்ல, ஏகாக்கி பாவேன இருந்ததுனால, அதாவது ஒரு ஒத்தாளா போனதுனால அவனை பரமேஸ்வரன் க்ளோஸ் பண்ணிட்டார். அப்படிங்கிற பயத்தினால இன்னைக்கு பல வடிவங்கள் கொண்டு அந்த மன்மதன் அந்த பரமேஸ்வரன் பேர்ல பயம் கொண்டு ஒத்தனா போனா அழிச்சிருவாரு போல் இருக்கு அப்படின்னு பயந்துண்டு பல வடிவங்கள் கொண்டு மன்மதனே இங்க வந்திருக்கார் போலும். அப்படின்னா என்ன, அந்த தமயந்திய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு வந்த இளைஞர்கள் எல்லாருமே, அந்த ராஜகுமாரர்கள் எல்லாம் மன்மதனுக்கு நிகரான அழகு கொண்டவர்களாக இருக்கார். இப்படி பல மன்மதர்கள் சேர்ந்த மாதிரி இருக்கே அப்படின்னு கவி சொல்றான். தத்பீ சமாதானம், அந்த அவனுடைய பயம், பீஹினா பயம்னு அர்த்தம். பரமேஸ்வரன் பேர்ல உள்ள மன்மதனுக்குண்டான பயத்தினுடைய சமாதானம் போல, அந்த பயத்திற்கு சமாதானம்னா அந்த மருந்து, பயத்துக்கு ஒரு பதில் என்னன்னா சிங்கிளா போயிடாத, போய் மாட்டிக்காத, நிறைய வடிவம் கொண்டு போயிடலாம் பேசாம. அப்ப எந்த வடிவம் உண்மையான மன்மதன்னு கன்ஃபியூஸ் ஆகி அவரே
கண்ண மூடிட்டு தியானத்துல உட்காந்துருவார் அப்படின்னு ஒரு பயத்துல என்ன பண்ணா, அமுஷ்ய இந்த மன்மதனுடைய காய நிகாய லீலாகா. காய நிகாய லீலானா பல கூடுகள் பிரவேசிக்கிற லீலை. சரீர சமூக காந்தயகான்னு இங்க அர்த்தம் பண்ணியிருக்கார். பல சரீரத்தை எடுத்துட்டு ஒரு லீலை பண்ணான் மன்மதன் சிவன் பேர்ல உள்ள பயத்தினால. கிம் அமீயுவானஹா, அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இவர்களோ, இந்த ராஜகுமாரர்களோ அப்படின்னு இவன் கேட்கிறான். அமீயுவானஹா கிம், அமி இந்த இளைஞர்கள் அந்த பரமேஸ்வரன் பேர்ல திரிபுர சம்ஹாரம் பண்ணின பரமேஸ்வரன் பேர்ல உள்ள மன்மதன் சிங்கிளா போனதுனால அழிஞ்சதான அதுல உண்டான பயத்தினால் பல வடிவங்கள் கொண்டு இங்க காயனிகாலே லீலைக பண்ணிண்டு பல மன்மதர்களுடைய தோற்றமும் ஒருவேளை இந்த இளைஞர்கள்லாம் அப்படின்னு கவி யோசிக்கிறான். ஏகாக்கி பாவேன புரா புராரிஹி எஃப் பஞ்சதாம் பஞ்சசரம் நினாய தத்பி சமாதான மமுஷ்ய காய நிகாய லீலா கிமமி யுவானஹ அப்படின்னு கேள்வி. பூர்ணேந்து பிம்பானனம் பிம்பானனுமாச பின்னான் அஸ்தாபயத் குவாபி நிதாய வேதாக தைரேவ ஷில்பி நிரமாத் அமீஷாம் முகானி லாவண்யமயானி மன்யே. பூர்ணேந்து பிம்பானன பிம்பான் அனுமாச பின்னான்னு பிரிக்கணும். அஸ்தாபயத் குவாபி நிதாய வேதாக. அங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய முகங்கள் பூர்ணச்சந்திரர்களை போல இருக்கு. சரியா? அந்த சபைக்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்களின் ராஜகுமாரர்களுடைய முகங்கள்லாம் என்ன மாதிரி இருக்கு? பூர்ணச்சந்திரன் போல். பூர்ணச்சந்திரனை எப்படி பார்க்க திகட்டாதோ ஒரு அழகு இருக்குமோ அந்த மாதிரி அழகான முகங்கள் கொண்ட இளைஞர்களா இருக்கார். இதை பார்க்கும்போது கவி எப்படி யோசிக்கிறார்? பூர்ணேந்து பிம்பான், ஒவ்வொரு மாசமும் ஒரு பூர்ணச்சந்திரன் வருது. அதுக்கப்புறம் அது தேஞ்சு போய் அழிஞ்சு அமாவாசை ஆறுது, திருப்பி இன்னொரு சந்திரன் பிறக்கிறதுன்னு வச்சுப்போம். ஒரு சந்திரன் தாங்கிறதெல்லாம் நம்ம சயின்ஸை யோசிக்கக்கூடாது. இது கவிதை, இதை அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. பூர்ணேந்து பிம்பான் அனுமாச பின்னான், ஒவ்வொரு மாசமும் ஒரு பூர்ணேந்து வரும். அப்போ ஒவ்வொரு மாசமும் ஒரு பூர்ணேந்து அதுக்கப்புறமா அது மறையிறது கொஞ்சமா. அப்படி மறைஞ்சு போன அந்த பூர்ணேந்துவை பிரம்மா ஒரு இதுல பாக்ஸ்ல சேவ் பண்ணி வச்சார். இது மாதிரி ஒரு பல வருஷங்களாக ஒவ்வொரு மாசமும் அந்த பூர்ணேந்துவை சேவ் பண்ணி வச்சு அனுமாச பின்னான் அஸ்தாபயத் குவாபி, எங்கேயோ அஸ்தாபயத் எங்கேயோ வச்சுட்டு இருக்கார். நிதாய வேதாக, எங்கேயோ பத்திரப்படுத்தி இந்த வேதாக பிரம்மா இருக்காரு. தைரேவ ஷில்பி நிரமாத் அமீஷாம், ஷில்பியான இந்த பிரம்மா அந்த பூர்ணேந்து மண்டலங்களை கொண்டு நிரமாத் நிர்மாணம் பண்ணினார். அமீஷாம் முகானி, எதை நிர்மாணம் பண்ணார்? இந்த இளைஞர்களுடைய முகானி லாவண்யமயானி, ரொம்ப அழகு நிறைந்ததான இந்த இளைஞர்களுடைய முகங்களை நிரமாத், அமீஷாம் முகானி நிரமாத், இந்த இளைஞர்களுடைய முகங்களை அப்படி சேவ் பண்ணி ஒவ்வொரு மாசமும் இப்படி பல வருஷங்கள் பூர்ணச்சந்திரர்களை சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த சேவ் பண்ணின பூர்ணச்சந்திரர்களை வச்சு முகம் பண்ணி கொடுத்திருக்காரோ அப்படின்னு இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களையும் பார்க்கும்போது தோன்றது. எல்லா முகங்களும் பூர்ணச்சந்திரனுக்கு நிகரான ஒரு இது இருக்கு, கவர்ச்சியை கொண்டு இருக்குங்கிறதுனால அப்படி ஒரு வேலை பண்ணிருக்காரோன்னு கவி ஆச்சரியப்படுறோம். பூர்ணேந்து பிம்பான் அனுமாச பின்னான் அஸ்தாபயத் குவாபி நிதாய வேதாக தைரேவ ஷில்பி நிரமாத் அமீஷாம் முகானி லாவண்யமயானி மன்யேன 61. 62 சுதார்ப்பிதம் மூர்தசு ரத்னமேபிஹி என்னாம தானி ஸ்வயமேத ஏவ ஸ்வதః பிரகாஷே பரமாத்ம போதே போதாந்தரம் ந ஸ்புரணார்த்தமர்த்தியம். முதார்ப்பிதம், முதான வீணாக, வேஸ்டா, சரியா? ரெடண்டன்ட், அதுதான் முதா. அர்ப்பிதம், வைக்கப்பட்டிருக்கு. என்னது? மூர்தசு ரத்னம் ஏபிஹி, ஏபிஹினா இந்த ஏபி ராஜகுமாரி
தமயந்தி ஸ்வயம்பரார்த்தம் ஆகதைஹி ராஜகுமார், தமயந்தி ஸ்வயம்பரத்துக்காக வந்திருக்கக்கூடிய இந்த ராஜகுமாரர்களால் மூர்தசு தலையில் ரத்னம், ரத்னம் வச்சுருக்காளே அது முதார்ப்பிதம், வேஸ்டா வச்சிருக்கான், தண்டம். அதாவது இந்த இளைஞர்கள்லாம் ராஜகுமாரர்கள் தமயந்தி சுவயம்பரத்துக்கு வரும்போது அழகா கிரீடம் எல்லாம் போட்டு தலையில வந்து ரத்னங்கள்லாம் வச்சு கிரீடங்கள்லாம் போட்டுன்னு வந்திருக்கான். இந்த பிரின்ஸ்னா கிரௌனோட வருவான் இல்லையா, அதுல ரத்னங்கள்லாம் இருக்கும். எதுக்கு அந்த ரத்னம், வேஸ்ட் அப்படின்னு கவி சொல்றான். முதார்ப்பிதம் என்னாம தானி ஸ்வயம் ஏதையேவ, ஏன்னா இவர்களே ஒரு ரத்னம். சரியா, இந்த இளைஞர்களே ராஜகுமாரர்களே ஒரு ரத்னம் போல இருக்கார்கள், அந்த ரத்னத்துக்கு ஒரு ரத்னமா அப்படின்னு ஒரு ஸ்வீட் கடையே ஸ்வீட் சாப்பிடுதுன்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குல்ல. இவர்களே ஒரு ரத்னம் போன்றவர்கள், அவர்களுக்கு ஒரு ரத்னம் எதுக்கு தலையில வேஸ்ட். ஆனா இவன் வந்து கொடுக்கிற உபமானம் வேற, இந்த கவி கொடுக்கிற உபமானம் வரும். ஸ்வத பிரகாஷே பரமாத்ம போதே, பரமாத்ம ஸ்வரூபம், அந்த பரமாத்ம ஸ்வரூபம் வந்து ஸ்வத பிரகாசம். ஸ்வத பிரகாசமான பரமாத்மாவை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறமா ஞானத்துக்கு அலைவான எவனாவது? அதாவது இவ்வளவு சாஸ்திரங்கள் உபனிஷத்தெல்லாம் படிக்கிறது எதுக்கு? பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு மோட்சம் அடையறதுக்கு. ஒரு ஜீவன் முக்தன் பரமாத்ம ஸ்வரூபத்தை நல்ல உபாசனைகள்லாம் பண்ணி, உபனிஷத் சொல்லி கொடுத்த வழியில தியானங்கள்லாம் பண்ணி பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டான். இப்போ இந்த வெளி உலகத்துல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பிரகாசம் வேணும். ஆனா பரமாத்மா ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க, ஆத்மஸ்வரூபம் ஸ்வதா பிரகாசம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒண்ணு சாதனம் வேண்டாம். அப்படி ஸ்வத பிரகாசமான பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்ற ஒருத்தன் திருப்பி ஞானத்துக்காக அலைவானா? அலைய மாட்டான், வேஸ்ட் அவனுக்கு. ஏன்னா பரமாத்ம ஸ்வரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய எதுவுமே இல்லை. எப்படி அவனுக்கு பரமாத்ம ஸ்வத பிரகாசமான பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்ற ஒரு ஞானிக்கு வேற ஞானத்தை தேடி அலையிறதுங்கிறது வேஸ்டோ, அத மாதிரி இந்த இளைஞர்கள் ஸ்வயம் ரத்னம் போன்றவர்களாக இருந்து கொண்டு அவர்கள் தலையில வச்சுட்டு இருக்கிற கிரீடத்துல இருக்கிற ரத்னங்களை வேஸ்ட் ஆக்கின்னு இருக்கா. வேஸ்டா அது வேஸ்டா தான் தெரியறதுன்னு சொல்றான். சரியா, ஸ்வத பிரகாஷே பரமாத்ம போதே போதாந்தரம், வேற ஞானத்துக்காக அலையிறதுங்கிறது, வேற ஞானம்ங்கிறது ந ஸ்புரணார்த்தம், அது ஞானத்துக்காகவே இல்லை, வேஸ்ட். அர்த்தியம் அது அப்படி ஒரு ஞானம், போதாந்தரம் ந அர்த்தியம், வேற போதம் வேற ஞானம் வந்து வேண்டப்படாததாக இவர்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ரத்னம்ங்கிறது தேவையில்லாததாக இருக்கு. ஏன்னா அவர்களே ரத்னங்களாக இளைஞர்கள் அந்த தமயந்தி சுவயம்பரத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறப்ப தலையில வச்சிருக்கிற ரத்னம் வேஸ்ட். முதார்ப்பிதம் மூர்தசு ரத்னம் ஏபி என்னாம தானி ஸ்வயம் ஏதையேவ ஸ்வத பிரகாஷே பரமாத்ம போதே போதாந்தரம் ந ஸ்புரணார்த்தம் அர்த்தியம். 62. அடுத்தது 63வது ஸ்லோகம். பிரவேக்ஷியதா சுந்தர விருந்தம் உச்சைஹி. ஒரு நிமிஷம் நான் இதை பாஸ் பண்ணிட்டு இந்த போன் ஆன்சர் பண்ணுறேன். பிரவேக்ஷியதா சுந்தர விருந்தம் உச்சைஹி இதம் உதாச்சேத் இதரே தரம் தத் ந சக்ஷ்யதோ அதன லக்ஷயித்தும் விமிஸ்ரம் தஸ்ரௌ சஹஸ்ரைரபி வத்சராணாம். பிரவேக்ஷியத சுந்தர விருந்தம் உச்சைர் இதம் உதா சேதிதரே தரம் தத் ந சக்ஷ்யதா லக்ஷயித்தும் விமிஸ்ரம் தஸ்ரௌ சஹஸ்ரைரபி வத்சராணாம். தஸ்ரௌ அப்படின்னா அஸ்வினி குமாரர்கள், தஸ்ரவ் அஸ்வினி குமாரர்கள் 2 பேர் ஜோடியா இருப்பா. அவர்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு இப்படிப்பட்ட அழகு கூட்டத்தை, அழகான இளைஞர்களுடைய கூட்டத்தை அயம் மே भ्राता इति परस्परं ज्ञातुम असमर्थो भविष्यतः इति सर्वेषां. சரி விமிஸ்ரம், அதாவது அஸ்வினி குமாரர்கள் இரட்டையர்கள் இல்லையா, ஜோடியாவே வருவா. அவர்கள் வந்து ஒருவேளை இந்த இளைஞர்கள் கூட்டத்துக்கு உள்ள பிரவேக்ஷியதா நுழைய போகிறார்கள் என்றால்,
சரியா? அஸ்வினி குமாரர்கள் இந்த கூட்டத்துல நுழைய போகிறார்கள் என்றால் அழகான இளைஞர்களுடைய கூட்டம் இல்லையா? இங்க ஒருத்தன் இன்னொருத்தனை கையை விட்டுட்டான்னு வச்சுப்போம். அப்போ அவர்கள் பல்லாயிரம் வருஷங்கள் இந்த கூட்டத்துக்குள்ள தேடிட்டு இருந்தாலும் தன்னுடைய இரண்டாவது ஜோடியை கண்டுபிடிக்க முடியாம தான் கஷ்டப்படுவா. ஏன்னா அஸ்வினி குமாரர்கள் அழகிற்கே பெயர் போனவர்கள். முன்னாடி ஸ்லோகங்களே அப்படிதான் வந்தது. நாசத்தியான்னு வந்தது இல்லையா? தசரங்கிற சப்தத்துக்கும் அதே அர்த்தம் தான். அஸ்வினி குமாரர்கள் அழகுக்கே பெயர் போனவர்கள். இப்ப இவன் நலன் கூட இந்திராதிகளை பார்த்து நீங்க ஒருவேளை நாசத்தியர்களா அப்படின்லாம் கேட்டான் இல்லையா? அப்படிப்பட்ட அஸ்வினி குமாரர்கள் அழகுக்கு பேர் போனவர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் தன்னுடைய விமிஸ்ரம் இன்னொரு இரட்டையின் ஜோடிய கண்டுபிடிக்கணும்னு இறங்கினானா இந்த அழகு கூட்டத்துல வருஷ சகசிரம் ஆனாலும் பல வத்சரங்கள் ஆனாலும் இவர்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு. பிரவேக்ஷியத சுந்தர பிருந்தம் உச்சைகி. உச்சைகினா உயர்வான இந்த உச்சைகி அவ்வியமா இருக்கலாம். சுந்தர பிருந்தம், பிருந்தம்னா சமூகம். சுந்தரர்களுடைய அழகர்களுடைய இந்த சமூகத்தில் அவர்கள் நுழைய போகிறார்கள் என்றால் முதா சந்தோஷத்தோடு நுழைந்தாலும் சேத் இதரேதரம் தத்து. இதரேதரம்னா பரஸ்பரம் இன்னொருத்தர. இதரேதரம் ந சக்ஷியதா லக்ஷயித்தும். ஒருத்தர் இன்னொருத்தரை கண்டுபிடிக்கிறதுக்கு ந சக்ஷியதா முடிய போவதில்லை. தே ஆர் நாட் கோயிங் டு பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் தேர் கவுண்டர் பார்ட், அதர் ட்வின் பிரதர். லக்ஷயித்தும் விமிஸ்ரம் தஸ்ரோ சஹஸ்ரைரபி வத்சரானாம். ஆயிரக்கணக்கான வத்சரங்கள் வருஷங்கள் இந்த கூட்டத்துக்குள்ள தேடினாலும் அவர்கள் கிடைக்கும். அப்பனா ஒவ்வொருத்தரும் அஸ்வினி குமாரர்களை போன்ற அழகர்கள். அந்த தமயந்தி சுயம்பரத்துக்கு வந்திருக்கக்கூடிய ராஜகுமாரர்கள் எல்லாருமே அவ்வளவு அழகானவர்கள். 63வது ஸ்லோகத்துல. அடுத்தது 64. இன்னைக்கு நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். 64, 63ஓட நிறுத்திப்போம். சரியா? ஸ்டாப் ஷேர், ஸ்டாப் ரெக்கார்டிங்.